Hi friends, welcome to Johana Academy. தாலிக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான லாஸ்ட் 40 டேஸ் ஸ்டடி பிளான்ல இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு பாத்தீங்கன்னா ஒளியியல். இந்த ஒளியியல் பகுதியில் உள்ள பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 162 பேஜ் இருக்கும். ஸோ யாரும் இந்த பிடிஎஃப் பார்த்து பயந்துட வேண்டாம். இந்த தலைப்புல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகளை மட்டும் இந்த வீடியோல நான் சொல்றேன். அதை தெளிவா கவனிச்சதுக்கு அப்புறம் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் இதே மாதிரி தலைப்புகளில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் டைப் பண்ணி எங்களுக்கு பிடிஎஃபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் அப்படி முக்கியமான தலைப்பில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் செப்பரேட்டா படிக்கிறதுக்கு பிடிஎஃபா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் நீங்க நம்ம தாலிக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான பெய்டு டெஸ்ட் பேட்ச்ல 1000 ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஸோ 1000 ரூபாய் பே பண்ணி இந்த 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸோ டோட்டலா 35 டாபிக் சொன்னோம் பாத்தீங்களா? அந்த 35 டாபிக்ல உள்ள முக்கியமான பகுதிகளை மட்டும்தான் டைப் பண்ணி செப்பரேட்டா பிடிஎஃபா கொடுப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப்ல உள்ள கண்டென்ட் நீங்க ப்ராப்பரா படிச்சாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த 35 டாபிக், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதை நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா ஜிகே பார்ட்ல 80 கொஸ்டினுக்கு 70 வரை நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அது போக பாத்தீங்கன்னா சைக்காலஜி பார்ட்டை பொறுத்தவரை சைக்காலஜியில் உள்ள முக்கியமான டாபிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள முக்கியமான சம்ஸை பிராக்டிஸ் பண்ண கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஓவராலா இந்த 40 டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ப்ராப்பரா படிச்சு ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய தாலிக் எஸ்ஐ எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் 1000 ரூபாய் பே பண்ணி இந்த தாலிக் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாரும் ஐ வாண்ட் தாலிக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒளியியல் பகுதியில எந்தெந்த பகுதிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா புவியாடி. சரிங்களா? புவியாடி, அதுக்கப்புறம் புலியாடி, அதுக்கப்புறம் புவி லென்ஸ், அடுத்தது பாத்தீங்கன்னா புலி லென்ஸ். இந்த நாளோட பயன்பாடுகள் ஃபர்ஸ்ட் படிக்கணும். சரிங்களா? ஸோ அது போக பாத்தீங்கன்னா இந்த ஆடிகள்ல ஏற்படும் பிம்பங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த பிம்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேயே கவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இது படிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவதா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சிதறல் வகைகள். சரிங்களா? ஸோ ஒளிச்சிதறல் வகைகள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்லேயே உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ 10th புக்ல உள்ள அந்த ஒளிச்சிதறல் வகை கண்டென்ட் மட்டும் படிச்சா போதும். அடுத்தது மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் பத்தி நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ லென்ஸ் திறன், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸ் சமன்பாடு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒளி விலகல். சரிங்களா? ஒளி விலகல், அதுக்கப்புறம் ஸ்னெல் விதி, அதுக்கப்புறம் முழு அக எதிரொலிப்பு. சரிங்களா? முழு அக எதிரொலிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மூணாவதா படிக்கணும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th 9th 10th புக்ல நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நாலாவதா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைநோக்கி படிக்கணும். சரிங்களா? ஸோ தொலைநோக்கிகளை பத்தி குறிப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th சயின்ஸ் புக்ல இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்கு. பெரிஸ்கோப், கலைடாஸ்கோப். ஸோ இந்த ரெண்டு கருவியை பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th அப்படி இல்லைன்னா 9th புக்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு கருவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது, இதோட பயன்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா மனித கண்ணில் பத்தி நீங்க படிக்கணும். சரிங்களா? ஸோ மனித கண்ணில் உள்ள முக்கியமான பகுதி இருக்கும் பாத்தீங்கன்னா அதை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனித கண்ணில் வர குறைபாட்டு நோய்கள். சரிங்களா? தூர பார்வை குறைபாடு, கிட்ட பார்வை குறைபாடு. ஸோ மனித கண்ணில் உள்ள குறைபாட்டு நோய்கள் நீங்க படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது போக இந்த பகுதியில் உள்ள புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் இதை நீங்க படிச்சு வச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ 12th புக்கை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா நீங்க புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் இதை மட்டும் படிச்சால் போதுமானது. சரிங்களா? ஸோ அது போக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th புக்ல இந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுல உள்ள டேட்டாவை ஒரு தடவை நீங்க வாசிச்சு விட்டுருங்க. சரிங்களா? ஸோ ஒளியியலை பொறுத்தவரை இப்போ நான் சொன்னக்கூடிய தலைப்புகளை மட்டும் நீங்க படிச்சால் போதுமானது. சரிங்களா? ஸோ 12th புக்ல புக் பேக் கொஸ்டின், அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் அந்த பாட சுருக்கத்தில் உள்ள முக்கியமான வரிகள் இதை மட்டும் நீங்க 12th புக்ல படிச்சால் போதுமானது. சரிங்களா? அவ்வளவுதான். தேங்க்யூ.